India's first intestinal rehabilitation unit ஆரம்பிக்கிறோம். இது மெயினா சின்ன குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறோம். இந்த பர்பஸ் என்னன்னா, பல குழந்தைங்க பிறக்கும் போதே சிறுகுடல் இல்லாமையோ இல்ல சிறுகுடல் இருந்தாலும் அது வேலை செய்யாமையோ பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க. இவங்களை காப்பாற்றணும்னா டிபிஎன் கொடுத்து, அதாவது வெயின் வழியா ஆகாரம் கொடுத்து ஒரு அளவுக்கு ஒரு வயசு வந்த அப்புறம் இந்த சிறுகுடல் அறுவை மாற்று சிகிச்சை பண்ணா இவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி பண்ணி காப்பாத்துறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம். இதுக்கு ஒரு தனி யூனிட் வேணும். அதுக்காக தான் டாக்டர் நரேஷ் சண்முகம், இவர் பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட். இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த இன்டெஸ்டினல் ரீஹபிலிட்டேஷன்ல. இவங்களுடைய பொறுப்பு என்னன்னா, இந்த குழந்தைங்களை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமையே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க வழியில இந்த பக்கம் இருக்கிறது டாக்டர் அனில் வைத்தியா. இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், இன்டெஸ்டைனல் அண்ட் மல்டிவிசரல் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். இந்தியாலேயே இவங்க தான் ஃபேமஸ் சர்ஜன். இவங்களும் நம்ம யூனிட்டோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீஹபிலிட்டேட் பண்ணி இந்த குழந்தைங்களை ஒரு 10 கிலோ வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே சமயத்துல 1 கிலோ 1.5 கிலோ தான் பிறப்பாங்க. இவங்க 10 கிலோ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அவங்களால சாப்பிட முடியுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க நார்மல் ஆயிடுவாங்க. சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இவங்க இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டும் சேர்ந்து பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கும். இந்தியால இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ரொம்ப ரேர். இது ஒரு புது வியாதி. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம ஒரு குழந்தை பார்த்தோம், 4 வயசு குழந்தை பண்ணி ரொம்ப நல்லாச்சு. நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பண்றது வருஷத்துக்கு ஒரு 10 டிரான்ஸ்பிளான்ட் கூட இங்க பண்றது கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் அவைலபிளா இருக்க போது சிஎம் ஸ்கீம்லயும் கேட்டு இதை பண்றதுக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இவங்களுக்கு தான் பண்றது இல்லைன்னு இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் இதை இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரொம்ப ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டு. இது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை விட ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை விட இது ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ பாசிபிள். இதுல ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ லிவர் கிட்னி எல்லாம் நிறைய பேருக்கு தேவை, இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் நம்பர் கம்மி. அதனால ஆர்கன் அவைலபிலிட்டி கூட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அதனால இந்த அட்வான்டேஜும் இருக்கு. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் இந்த யூனிட் ஆரம்பிச்சோம். நன்றி.